இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் பால், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நாம் இன்றைக்கி சும்மா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது பேர் என்னடா ஆயிலெல்லாம் ஊற்றிக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அதாவது எனக்கு வீடியோ பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால நானே அப்படியே செஞ்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 2 ஸ்பூனு நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தான் சத்தம் கேட்குதா எப்படி சமைக்கிறோன்னு? வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நானே அப்படியே சும்மா சொல்லிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு அந்த இது சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது போட்டுக்கலாம். காரத்துக்கு சும்மா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால கொஞ்சம் வரமிளகாய் சும்மா 2 போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி சும்மா என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் சும்மா காட்டினேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாப்பாடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு என்னென்னா அதாவது என்னை எப்படி போடுறேன் அப்படிங்கிறத எனக்கு 2-3 கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் போதும். எனக்கு லைக்கு, ஷேரு அதெல்லாம் வேணாம்.
எனக்கு நல்லாயிருக்கு நல்லா இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்குவேன். தேங்க்ஸ்.